எப்போ சீட்டிங்னு வந்துடுச்சோ அப்போ யூ டிட் நாட் வேல்யூ த பர்சன் இன் யுவர் லைஃப். அது 40 வயசில் வரலாம், 50 வயசில் வரலாம், 60 வயசில் வரலாம், 30 வயசில் வரலாம், 20 வயசில் வரலாம், 15 வயசில் வரலாம். சீட்டிங்னா ஃபிசிக்கலாக பண்ணுறது மட்டும் சீட்டிங் கிடையாது சார், எமோஷ்னலாக பண்ணுறது தான் பெரிய சீட்டிங். உங்களை நம்பி உங்கள் கூட ஒருத்தவங்க இருக்கும்போது நீங்கள் வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் அவங்களுடைய ஸ்பேஸை கொடுத்துட்றீங்கன்றது தான் எங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். எமோஷ்னல் சீட்டிங். எமோஷ்னல் சீட்டிங்னா மிகப்பெரிய சேலஞ்ச். ஃபிசிக்கல் சீட்டிங்னா இப்போ அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா they'll take everything but once they'll do everything possibly before they get married. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா they're committed to the person. சீட்டிங்னா they'll walk away. ஏன்னா அந்த physical intimacy is not the question, it is the question that you have given my space to somebody else. அப்போ என்னை அந்த நீ இந்த இடத்துல வச்சிருக்க, இந்த இடத்துல வேற ஒருத்தவங்களை கொண்டு வைக்கிறேன்னா இங்கிருந்து என்னை இறக்கிட்டு தானே நீ வேற ஒருத்தவங்களை கொண்டு வந்த. நீ எப்போ இறக்கிட்டியோ அதுக்கப்புறம் யூ டோன்ட் நீட் மீ. இல்லையா? எமோஷனல் சீட்டிங் இஸ் the thing that is happening a lot, but it's not spoken a lot. It is not spoken a lot.